அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மானசரோவர் லோட்டஸ் கார்டனிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தாமரை செடி நல்லா செழிப்பாக அடர்த்தியாக வளர என்ன பண்ணணும்? இந்த மழை காலங்களில் நம்ம எதுவும் பண்ண வேணாங்க. நம்ம நடவு செஞ்ச டப்பு இருக்குது பார்த்திங்களா, டப்பு தெளிவாக இருக்கும். ஆனால் இப்போ மழை காலங்களில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஃபுல்லாக தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எவ்வளோ பாசம்னு இப்படி கை வச்சு லைட் அப்படி சுற்றி சுற்றி கண்டிப்பாக எடுத்து இந்த பாசத்தை நீங்கள் க்ளீன் பண்ணியே ஆகணுங்க. இல்லைன்னா நம்ம தாமரை செடியை வளரவே விடாது. இந்த பாசம் சூரிய ஒளி உள்ளே போக விடாது. மழை தண்ணிக்கும் ப்ளஸ் வெயிலும் சேர்ந்து அடிக்கிறனால நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அந்த தாமரை டப்பில் வரும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அருவருப்பாலாம் இருக்காதுங்க. பாருங்கள், இது ஒரு பாசி வகை தான். அதனால நம்ம கண்டிப்பாக அந்த டப்பில் உள்ளதை நம்ம க்ளீன் பண்ணியே தீரணும். பாருங்கள், இப்போ இந்த செடி வளர்கிறதுக்கு எந்த தடையும் இருக்காது. இதுலேயும் பாருங்கள், இதில் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த எடுக்கிறோம் பார்த்திங்களா, அப்படி சுற்றி சுற்றி செடியை ஒடிச்சிடக்கூடாது. எடுத்து இப்படி நூல் நூலாக வந்துடும். இப்படி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கார்டனில் உள்ள எப்படி பூக்காது வைக்காதுன்னா அடுத்து புது இலை வரவிடாது. பாருங்கள், ஸ்பேஸே இல்லாமல் இந்த மழை தண்ணிக்கும் நல்லா செழிமாக அந்த பாசியும் வளரும். செடி எவ்வளோ அடர்த்தியாக வளருதோ அதே இதுக்கு. ஏன்னா சூரிய ஒளி உள்ளே படாது இல்லைங்களா, சூரிய ஒளி மேலோட்டமாக படும். தண்ணி ஃப்ரெஷ்ஷான தண்ணி, அதுக்கு ரொம்ப செழிம்பாக வளருதுங்க இந்த பாசி. இப்படி கிளியராக நம்ம சுத்தம் பண்ணி விட்டுறணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.